சரி. இப்ப காசுன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப சமீபமா வைகாசி திருவிழா நடந்து முடிஞ்சது, எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து யூடியூப்ல வந்து மென்ஷன் பண்ணது தனியாட்டு. இப்போ கலிவேட்டை அந்த திருவிழாவே நீங்க தான் வந்து பிரிச்சு நடத்துனீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெசேஜ் ஜிபேல மெசேஜ் பண்ணாதான், ரூபா சென்ட் பண்ணாதான் வந்து இனிமே வந்து சாமி தோப்புல வந்து பெற முடியும் அப்படின்னும் இப்ப நான் வந்து குற்றச்சாட்டு சொல்லல. நம்ம யூடியூப்ல போட்டிருந்தத நான் பார்த்ததுனால உங்ககிட்ட கேள்வியா கேக்குறேன். நடந்தது என்ன, அந்த உண்மையை வந்து நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ 8 அவகாசிகள் சொல்றோம் நம்ம. சரி. அவங்கதான் அங்க நடத்த முடியுமே தவிர நம்ம போய் நடத்த முடியுமா? முடியாது. ஆனா உண்மையில எனக்கு அது ஒரு பெருமை இருந்துச்சு. சரி. 8ஆம் திருவிழாவை வந்து ஐயா மகளிர் சான்றோர் குழு நடத்துறாங்கன்னா அவ்வளவு பெரிய ஆளா நம்ம. கண்டிப்பா. இப்ப எதனால நீங்க சந்தோஷமா தான் எடுத்துவீங்க அப்படிதானே? யாருக்கும் தனிப்பட்ட கோபம்லாம் இல்ல. எடுக்கல. ஏன்னா நான் குரூப்ல என்ன போட்டு விட்டுருந்தேன்னா, அடுத்து ஒரு பெரிய விளம்பரமா சூப்பர் ஐயா இதுதான் நான் போட்டு விட்டீங்க. சரி. நான் வந்து விளம்பரம் தானேடா, நீங்களே ரெடி பண்ணிக்கிடுறீங்க, நீங்களே ஆரம்பிக்கிறீங்க, சரி போகட்டும். சரி சரி. அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து அதை வந்து ஐயோ இப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு சொல்றதுக்கு. இப்ப அந்த ஜிபே நம்பர் யாரோடது? அப்போ நீங்க அதே பாப்பீங்களா? கியூஆர் கோடு நம்ம ராஜசேகர் ஐயா இருக்காங்கல போன டைம் நடந்தாங்க, அவங்களோட வைஃப் நம்பர். சரி சரி. அவங்க நம்பர் தான். அவங்க நம்பர் தான். அவங்க நம்பர் தான் நம்ம இது பண்றோம். அதுவுமே யதார்த்தமா மழை டைம்ல அங்க ஐயாக்கு அரிசி தர்மம் வரல. சரி. அப்ப நெல்ல குத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி. அப்ப நான் சொன்னேன் என்ன ஆச்சுன்னா, அதை நீங்க பண்ணா அதை வைங்க, நான் அரிசி தரணும். நான் எப்பவுமே எனக்கு கொடுப்பேன் ஐயாக்கு கொடுக்கறது 8ஆம் திருவிழாக்கு. நான் எப்பவுமே அரிசி கொடுக்கறது ஆண்ட திருவிழாக்கு. சரி. அதுமே ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நீங்க கொடுத்த யாருக்கு கொடுக்கறது யாருமே சொல்ல வேண்டியது கிடையாது. நான் வந்து 10 பேர்ட்ட வந்து நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டா கொடுக்கணும்? கண்டிப்பா முடியாது. அவரே சொல்றாரு, வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. சரி. இது நான் தெரியப்படுத்தின அவசியம் இல்லை, அதனால நான் அப்படி கொடுக்கறது. அப்ப இவங்க வந்து என்கிட்ட கேக்குறாங்க. அப்ப கேட்கும் போது கூட நான் என்ன சொல்றேன்னா, இப்படி சொல்றாங்க, இப்படி அரிசி இல்லாம அம்மா நாங்க ரெடி பண்ணி தரோம், அது எவ்வளவு வேணுங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எவ்வளவு 17,000 20,000 தான் ஆயிருக்கும். அரிசி தரோம் நிறைய எல்லாம் கிடையாது, நிறைய பிரிச்சு பண்ற அளவுக்கு நம்மகிட்ட இது பண்ணல. அப்ப நான் அதையும் குரூப்ல பேசி விடுறேன். இப்போ எல்லா இடமும் வந்து ஐயா குரு பிச்சைன்னு சொல்லி கேட்பாங்க. நான் நம்ம குரூப்ல கூகுள் பிச்சை கேக்குறேன், எனக்கு கொடுங்க அப்படி சொல்லிதான் பேசி. இப்ப ஜிபே வந்ததுக்கு அப்புறம் எல்லா தாங்கல்லையும் சரி, ஒரு திருப்பணி நடந்துச்சுன்னா முகநூல்லயே பதிவு பண்றாங்க, நீங்க ஜிபே நம்பர் இது, முடிஞ்ச அளவுக்கு நீங்க சென்ட் பண்றீங்க. இப்ப அது மாதிரிதான் நீங்களும் கேட்டிருக்கீங்க. வாங்கி அவங்களோட ஜிபேக்கு தான் அனுப்புனாங்க, எனக்கு அனுப்பல. சரி. இந்த உலகம் வந்து மொத்தத்துல புரிஞ்சுக்கோங்க, நல்லதையும் எடுத்துப்பாங்க கெட்டதையும் எடுத்துப்பாங்க. நம்ம எதுவுமே வந்து நம்ம மனசளவுல எடுத்து நம்ம வந்து கவலைப்படக்கூடாது, தொடர்ந்து பயணிக்கணும். அதனால இன்னைக்கு இந்த கேள்வி மூலமா நிறைய மக்களுக்கும் சரி எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டது. இப்ப நான் கூட நினைச்சிருக்கலாம் ஒருவேளை இப்படி பண்ணிருக்கலாமா அப்படின்னு. ஏன்னா மனுஷனுக்கு உள்ள கேள்வி வந்து அப்படிதான். அதனால இன்னைக்கு இந்த கேள்வி மூலமா நீங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பதில் சொல்லிருக்கீங்க. இப்ப நடந்தது இதுதான். இப்போ வந்து காசு கேட்கிறோம் வாங்குறோம். இப்ப இல்ல இது வந்து எப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் வாங்கணும்னு இல்ல. சொன்னீங்க தலைமை பதிவு சொன்னீங்க, சரி, அது எனக்கு சந்தோஷம் தான். அதுல வந்து நம்ம குரூப்ல வந்து மகளிர் குரூப் மூலமா இவ்வளவு பண்றாங்க. ஒரு கும்மி அடிச்சாலே சாமி தோப்புல போய் கும்மி அடிச்சிட்டீங்களேங்கிறாங்க. ஆனா 8ஆம் நாள் அதுவும் பாருங்க கழிவேட்ட அன்னைக்கு நாங்க நின்று நடத்துறோம்னா அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம். கண்டிப்பா கிடைக்குமா? அந்த வடக்கு வாசல் பணிவிட பண்றத கூட இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து கமாண்ட் பண்ணாங்க. சரி. எனக்கு வந்து அது பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தது. திடீர்னு யதார்த்தமா ஒரு சின்ன ஒரு வாக்குவாதத்துக்கு தான் ராஜசேகர் ஐயா பையன் அரவிந்த் தெரியும்ல, அவங்ககிட்ட போயிட்டு இதே வந்து ஆவணி திருவிழாவோட இந்திரவாகன அன்னைக்கு நைட்டு தான் போய் சண்டையே போடுறேன். எதுக்குன்னா போட்டோ பள்ளியறைய போட்டோ எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அங்க ஒருத்தர் என்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா நம்ம சென்னையில இருந்து எப்போ பார்ப்போம், காலையில எப்ப 7 மணி ஆகும், எப்ப ஐயா வாகனம் போட்டோ வரும்னு பாத்துருக்கேன். எவ்வளவு வேலையா இருந்தாலும் ஆமா, நீங்க எப்பவுமே உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல ஸ்டேட்டஸ் கூட வைப்பீங்க. கண்டிப்பா அதை வைக்க எதிர்பார்ப்பேன். அப்ப எல்லாத்தையும் நான் அனுப்புறோம். அப்ப இப்படிங்கும் போது நான் என்ன எதிர்பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி. அவங்க வந்து போட்டோ வரல, சரி, போட்டோ எடுக்க கூடாது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு வருது. சரி. எனக்கு அந்த கோபத்துல நான் இங்க வந்து கேட்கணும் அப்படின்னு நம்ம இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்க முடியாது. நேரம் என்ன பண்றேன், கேட்கணும்னு ஒரு ஆளுங்க இருக்கு, ஆனா கேட்க முடியாது. ஏன்னா யாருன்னே தெரியாது. சரிதான். அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டா ஏமா உனக்கே நம்ம வேலை, கண்டிப்பா நீ போமான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா எல்லாருமே போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்ல அப்படி. சரி. ஒரு ஆளை மட்டும் எடுக்க கூடாது, தனிப்பட்டு ஒருத்தர் அவங்க மட்டும் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க என்கிட்ட சொல்றாங்க, நீங்க இதை கேட்கலாம்ல,
மகளிர் அவங்க குரூப் உங்ககிட்ட சொன்னதுனால. ஓகே. மகளிர் குரூப் தலைவி நீங்க அதை கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி அதை கேக்குறாங்க. சரி. கேட்கும்போது நாங்க அப்போ பதிக்குள்ள போறோம். போகும்போது நம்ம எப்படி கேக்குறது, ஏன்னா நம்ம அவங்க வீடு நம்மளுக்கு தெரியாது, நம்ம வீட்டுல போய் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதுல நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நானும் கரெக்டா உள்ள ஐயா பள்ளியறையை போய் சுத்தி கும்பிட்டுட்டு வந்து உட்காரவும் நம்ம ராஜசேகர் ஐயா பையன் அரவிந்த் அவங்க கரெக்டா வந்தாங்க. வரும்போது நான் அப்ப அவங்க போய் கேட்டேன், இப்படி பள்ளியறை போட்டோ நீங்க எடுக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களா, இது தப்பு இல்லையா? இப்ப நான் மட்டும் கிடையாது, கோயம்புத்தூர், மும்பை, எல்லா இடமே வெளியில எந்த மக்களா இருக்காங்க அவ்வளவு பேருமே டெய்லி வந்து சாமி தோப்பு பணியோடய பாப்பாங்க. அதை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். இப்ப நான் ஸ்டேட்டஸ் போடுறேன், அந்த ஸ்டேட்டஸ்ல எவ்வளவு பேர் சந்தோஷப்பட்டு அதை வந்து கமெண்ட் கொடுக்குறாங்கன்னு இது எனக்கு தெரியும். அப்ப இதே மாதிரி எவ்வளவு பேர் ஒரு எதிர்பார்ப்புல இருப்பாங்க, அதனால இதை பண்ணுங்க அப்படிங்கும்போது அப்ப அவங்க சொன்னாங்க இவ்வளவு பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆமா, அப்போ பரவாயில்லையா அப்படின்ட்டு அப்புறம் இல்ல இந்த மாதிரி நாங்க எடுக்கணும்னு சொன்னோம், இனி நீங்க வந்து இன்னொரு குரூப் ஒன்று இருக்கு, நீங்க அந்த குரூப்பை ஜாயின் பண்ணி போட்டோ எடுத்து பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா, இருக்கிற குரூப்லயே நீங்க எல்லா போட்டோ வர மாதிரி ரெடி பண்ணுங்க. ஓ, அப்படி சொன்னீங்க. ஆமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி நாங்க அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போட்டோ எல்லாமே ஒன்னொன்னா எடுத்து. சரி, அதுக்கப்புறம் தான் நீங்க பணிவிடைக்கு எல்லாமே வந்து. ஆமா, அப்பதான் அவங்க பேச ஆரம்பிக்க. அந்த அக்காங்க சொன்ன வார்த்தைக்காக சரி பரவாயில்ல, ஒரு இதெல்லாம் நம்ம இப்ப வந்து திமிரா பேசிருந்தா இப்ப என்ன நம்ம திமிரா பேசிருக்கோம். கண்டிப்பா அக்கா கொஞ்சம் சொல்லுங்க, அப்படி எனக்கு தெரியாது, இந்த அளவுக்கு இருக்காங்கும் போது பரவாயில்ல, அப்போ அந்த பையன் நல்லா ஒரு இதுவா பேசுறான் அப்படின்னு சொல்லிதான் அதுக்கப்புறம் கேக்குறேன். கேட்கும்போது நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒன்னா பேசிட்டு இருக்கும்போது பிரசாந்த் ஐயாவோட பேச்சு வருது. சரி சரி. வரும்போது ஐயா வடக்குவாசல் பண்ணிட ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நம்ம பூலாம் வாங்கிட்டு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. நானும் உடனே நம்மளுதான் சந்தோஷமா இருக்கேன். சும்மா சாதாரணமா ஒரு 4 பக்கம் பூ போட்டாலே ஒரு சந்தோஷமா இருக்குங்கிறக்காக புரட்டாசி மாசம் நான் முதக்கிழமை அன்னைக்கு பூ வாங்கி, ஏன்னா எப்பவும் நான் வர முடியாது அப்படிங்கிறக்காக புரட்டாசி மாசம் எங்க அப்பா கோயில் திருவிழா இருந்துச்சு. அப்ப வரும்போது நான் குரூப்ல காசு வாங்கி பூவெல்லாம் போட்டு ஜம்முன் பண்ணி கொடுத்தாச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேக்குறாங்க, மாசம் மாசம் நீங்க இப்படி வந்து இந்த பூவெல்லாம் கட்டி கொடுத்து இது வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம ஜம்முன் பண்ணிடலாம். சரி, நான் கூட ஒரு வாட்டி இங்க வரும்போது உங்களுக்கு கால் பண்ண, நீங்க பணியோட பாத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க, நான் பார்த்தேன் உங்களை. சரி சரி. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நம்மளோட பூ ஒரு பூவாவது சேராதான் நான் பார்ப்போம் எல்லாத்துக்குமே. கண்டிப்பா பொதுவா ஐயாவை நேசிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பூவாவது நம்ம கொடுக்குற பூ அவர் கால் மாட்டிலே வைக்க மாட்டாங்களா, இல்ல பெரம்புல சுத்த மாட்டாங்களா, இல்ல அவர் தோல்ல போட மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கறதுதான். பணிவிடைக்காக நீங்க செஞ்ச விஷயம், அது அப்புறம் வந்து ரூபா பிரிச்சு தனியா உங்களுக்காக அந்த ஒரு மாசம் தான் நான் பிரிச்சீங்க. அதுக்கு அப்புறமா வந்து எல்லாரும் கேட்டா மகளிர் குரூப் பண்றோம்னு சொல்லிருப்போம், ஆனா மகளிர் குரூப்ல காசு கேட்கல. அப்ப QR கோடு வந்து உங்களோடதும் கிடையாது, ஆனா உங்களுக்கு பிடிக்காதவங்க அப்படி பதிவு போட்டிருக்காங்க. அப்படிதான். அதுதான் கண்டிப்பா. ஏதோ நம்ம இதுல நிறைய பணம் வாங்கணும் பணம் வாங்கணும்னு நினைச்சாச்சுன்னா எங்கேயோ எவ்வளவு வாங்கலாம். இப்ப போன வருஷம் வந்து புரட்டாசி மாசம் கோயம்புத்தூர்ல சிவபதியில வந்து மாநாடு பண்ணாங்க. அதுக்கு முந்தின வருஷம் நீ வந்திருந்த, போன வருஷம் நீ வர முடியல. அப்போ போன வருஷம் வந்து மாநாடு பண்ணும்போது எல்லாரும் என்ன கேக்குறாங்க, மாநாடுக்கு போயிட்டு வந்தாச்சு. அதுக்கு முந்தின வாட்டி ஒரு 3 வாட்டி நான் போயிருக்கேன். சரி, இதே என்னோட கார் எடுத்து தான் போயிருக்கேன். உங்க கார்ல தான்? ஆமா, எப்பவுமே கார்ல. நான் கூட உங்க கார்ல தான் எல்லா இடமும் நம்ம அங்க தாங்கலாம் எல்லாம் போயிட்டு உன்னை வண்டி ஏத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் நானே கிளம்புறேன். அன்னைக்கு ஒரு சூழ்நிலை கண்டிப்பா சீக்கிரம் கிளம்பணும், இருந்தாலும் ட்ரெயின்ல உங்களை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வரணுங்கிறக்காக உங்களை அனுப்பி விட்டு நாங்க கிளம்பணும். கண்டிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பணம் வாங்கினாங்க மாநாடுக்கு, சும்மா வந்து பண்ணாங்க. ராஜலட்சுமி பணம் அப்படி வாங்கினாங்க. அப்போ மொத்தத்துல இந்த ஊர் பாய் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிப்பாட்டவே முடியாது அப்படின்னு. சரி, அதெல்லாம் நம்ம கடந்து வந்துருவோம். எதுனாலுமே சொல்லிட்டு போகட்டும். இப்ப ஐயாவுக்கும் உங்களுக்குமான அன்பு வந்து என்னைக்குமே விலகாது, அப்படிதானே? ஏன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்குது, இன்னைக்கு நான் உங்களை சந்திப்பேன் அப்படின்னு நினைக்கல. ஐயா தான் நிச்சயிச்சு வச்சிருக்கிறாரு. நீங்க திருவிழாக்கு வந்து வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நிறைய மக்கள் இப்போ இந்த பதிவு ஒரு போஸ்ட், இப்ப அதை நம்ம சொல்ல வேண்டாம், அந்த பதிவு தனிப்பட்டு வரும்போது நான் அவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி கேட்டேன், எதுக்காக இப்படி நீங்க பதிவு போடுறீங்க? அதாவது ஐயாவளி அப்படின்னு நம்மளா இருந்துகிட்டு ஒருத்தங்களை நம்ம குறை சொல்லி மேலும் ஐயாவை நம்ம பார்க்க விடாத அளவுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம பதிவு கால் பண்ணி கேட்டோம். உங்களுக்கு இல்ல, யாருக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தாலும் நம்ம கேட்டிருப்போம். ஆனா தனிப்பட்டு என்ன சொல்றாங்களா, இப்ப அக்கா தம்பி அப்படின்னு நம்ம பழகி இருக்கிறோம். அதாவது நிறைய கச்சேரி மூலமா எனக்கு நிறைய வாய்ப்பு நீங்க வாங்கி தந்திருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அது கூட முன்னெடுத்து வைக்கிறாங்க. இப்ப குரூப்ல கூட நிறைய பகிர்ந்தாங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய பதில் என்ன? இப்போ
எல்லாருமே நடுத்தீர்ப்புலதான் நம்ம வந்து நம்பிட்டு இருக்கிறோம். ஐயா வந்து கர்ம வினைக்கு தக்கவாறு நிச்சயமா நடுத்தீர்ப்புல ஐயா கேட்டுப்பாரு. இப்ப நம்மளே ஒருத்தவங்களை குற்றம் சாட்டிட்டு இருக்கிறோம். இப்ப உங்களை வந்து தவறா பேசினவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப தவறான இப்ப அந்த பதிவுக்கு என்னன்னா, இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி சரி நான் இங்க சாமி தோப்புக்கு வந்திருந்தேன். நம்ம சாமி தோப்புல வந்து அறக்கட்டளை ஜனாதிபதி ஐயா வச்சிருக்காங்கல்ல, அதுல வந்து நான் இணை செயலாளரா இருக்கேன். சரி, நான் கூட உங்க மூலமா கலந்து சேர்ந்துக்கிட்டேன், ஜாயின் பண்ணி விட்டுருந்தேன் நிறைய பேரை. சரி, நீ மட்டும் கிடையாது. இப்ப இந்த பிரச்சனைனால கேள்வி கேட்டதுல அதுல கூட எக்ஸிட் பண்ணிட்டாங்க. சரி, அதெல்லாம் நம்ம வேண்டாம், நீங்க சொல்லுங்க, நடந்தது சொல்லுங்க. அவங்க ஜனாதிபதி ஐயா வந்து அதுல என்ன ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்க. சரி, ஜாயின் பண்ணி அவங்க மூலமா ஒருத்தர், அவங்க பேரை சொல்ல விருப்பல, சரி, அவங்க மூலமா ஒரு ஆள் தான் வந்து அம்மாவும் பிள்ளையும் வேலைக்கு வர்றாங்க, நீங்க கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. சரி அப்ப பாக்கலாம் அப்படின்னு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கூப்பிட்டு வந்து என் பொண்ணு வேலைக்கு கூப்பிட்டு போறீங்களா, அவங்க பொண்ணு வராங்களாம், அவங்க அம்மா அப்புறம் வராங்க அப்படின்னாங்க. சரி ஆயிட்டு அப்ப வரட்டும் அப்படின்னு சொல்லி இங்க செட்டிவளத்து பண்ணை ஊர்ல தான் நான் வந்து நிக்கிறேன். அவங்க வந்து எனக்கு கேக்குறாங்க. கேட்கும் போது அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து நானும் என்னம்மா அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு, சின்ன பிள்ளை மாதிரி தெரியுது, ஏமா அவ 18 வயசு ஆயிடுமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. செட்டிவளம் பண்ணி ஒரு வீட்டுல. அப்ப உனக்கு என்ன படிச்சிருக்கா, 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கா, இங்க வந்து துணி கடைக்கு தான் வேலைக்கு போறான், அடுத்து இன்னும் நிறைய கடைக்கெல்லாம் வேலைக்கு நான் அனுப்பியிருக்கோமா அப்படின்னாங்க. சரி அவ கூட கூப்பிட்டு போனோம். சரி நீ போட்டு வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு போய் நம்ம கடையில அங்கதான் வேலை பார்த்தது, துணி கடையில வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல அங்க இருப்பாங்க. இன்னொரு வேலைக்கார. உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் அவங்கள? 2 வருஷமா தெரியும். 2 வருஷமா தெரியும், அப்படித்தானே? சரி சரி, 2 வருஷமா தெரியும். அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்க தம்பி மேரேஜ்க்கு அந்த பிள்ளை என் கூட தான் இருக்கு. அப்புறம் நமக்கு தெரியும், நம்ம குரூப்ல ஒரு கல்யாணம் ஒண்ணு பண்ணி வச்சோம்ல, அந்த கல்யாணம் கூட ஃபுல்லாவே அங்க இருந்தாங்க. சரி சரி, என்ன எல்லாம் முடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிள்ளை நான் இடத்துல நம்ம தம்பியும் என்கிட்ட வந்து வேலை பார்த்தாப்புல. சரி சரி, ரூம் அங்க இருக்கு, ரூம்ல வந்து அவனும் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தான். சரி சரி, நீங்க பெரியமா வேலை பார்த்ததுன்னா உங்களுக்கு தெரியும்? தெரியும். சரி, நான் பேப்பர்ல இப்ப அடைக்கலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. இதுக்காக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நாங்களும் பாத்தீங்கன்னா வேலைக்காரமா நம்ம குரூப்ல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து சென்னையில பாரிஸ்ல ஷாப்பிங் பண்ற இடத்துல நான் துணி கடை வச்சிருக்கோம்ல, சரி அங்க போய் ஷாப்பிங் பண்றதுக்கு அங்க போயிருக்கோம். அங்க இருந்துட்டு தான் அவங்க போன் பண்ணது இந்த பொண்ணு, அக்கா நான் எப்படிங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுது. அப்ப நான் பேசணும்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா என்ன அப்படின்னு, அக்கா நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இப்ப நான் வாரேன் சரி சரி அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. அப்போ உடனே ஏமா நீ அங்க இது பண்ணாத, நீ எங்க வீட்டுக்கார பார்த்தா திட்டுவாங்க, நீ எங்கேயா வெளியில நான் வந்து என் வீட்டுக்கார பேசுறேன், அவங்க ஓகே சொன்னா எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. நான் வந்தோடனே சொல்றேன், இப்ப இங்க வந்து நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா கடையில ஆள் இருக்காங்க, ஆள் இல்லைன்னா நம்ம இது பண்ண முடியும். அதுக்கு 2 கால்ல விழுந்து அழுகுங்க. நாங்க எங்கேயும் போறதுல எங்க கையில 10 பைசா கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, அந்த புள்ள ஏற்கனவே நம்ம வீட்டுல வேலை பார்த்துட்டு ஃபுல்லாவே அவ துணி நம்ம வீட்டுல இருக்குது. அப்ப அவளுக்கு இங்க போனா அக்காட துணி இருக்குது, நம்ம இருந்துக்கலாம். நான் துணியை எடுத்து கையில குடுக்குறேன். குடுக்கும் போது அப்ப நம்ம வீட்டுல வேலைக்கு பாக்குற அம்மா சொன்னாங்க, பாவம் அந்த புள்ள யாரு போய் இருக்கா. அப்புறம் 2 பேரும் சொல்லி என் காலில் விழுந்து அழுகுறாங்க, அக்கா நீங்க அண்ணன் எப்படியா பேசுங்க, இல்லைன்னா நம்ம வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் பீச், நாங்க எங்க செத்துருவோம் பரவாயில்லையா, நீங்க தாங்க பாக்கணும். அப்ப எம்மா நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் இப்ப எங்க போய் வீடு பாக்குறது, எங்க சொல்றது அப்படிங்கிற. அவங்க பழைய வீட்டை கேக்குறாங்க. பழைய வீடுனா ஒரு வீடு நாங்க முன்னாடி இருந்த வீட்டுல, ஏன்னா அங்கதான் அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அங்கெல்லாம் இப்ப கொடுக்க முடியாம நான் வாடகை விட்டாச்சுன்னு சொல்லிட்டு வேலை பாக்குற அம்மா ரூம்ல தான், சரி அங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில துணி கடையில நீங்க வேலை பாரு அப்படின்னு அந்த பையன் ஏசி மெக்கானிக், அந்த பையனுக்கும் என் வீட்டுக்கார ஒரு ஆள்கிட்ட சொல்லி நீ அந்த வேலையை கத்துக்கிட்டு நீ வந்து இது பண்ணுமா, இதுல அந்த வருமானத்தை எடுத்து நல்லா இருக்கு. நம்ம அந்த வயசுங்கிறதை யோசிக்கவே இல்லை. சரி சரி சரி, வயசுன்னு யோசிச்சா முன்னாடியே வீட்டுல சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம அப்படிதான் யோசித்தோம், சரின்னு சொல்லியாச்சு. லாஸ்ட்ல அதுக்கப்புறமா இங்க வந்து நானும் அந்த பிரச்சனை முடிஞ்சதோட உள்ள போயாச்சு. அது ஏதோ நீயா நானு சண்டை போட்டோம் எடுத்தோம்லாம் வந்துச்சு. பட் அது வந்து ஐயாக்கு தான் தெரியும். எங்கேயும் வந்து நான் யார்ட்டையும் போயிட்டு நான் நீயா இருக்குது இல்ல. இந்த அடைக்கலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு ரொம்ப பிரபலமா இந்த பதிவை வந்து எல்லாரும் அனுப்புனாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட எதிரிகள் ஏதாவது நிறைய நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா? இப்போ குறிப்பாவே இப்போ ஒருத்தங்க ஒரு முதலிடம் கொடுக்கல அப்படின்னா அவங்க நிச்சயமா வருத்தப்பட்டு வெளியில போயிருவாங்க. ஒரு குழு அப்படின்னாலே தலைமைக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்க எதிரிகளை சம்பாதிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்கீங்க. நான் வந்து இதுவரைக்கும் எதிரின்னு சொல்லி யாரும் நினைக்கல. யாராவது உங்களுக்கு வந்து எனக்கு முதலிடம் வேணும், எனக்கு இந்த மாதிரி போஸ்டிங், எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்ன விஷயம்னா நம்ம எல்லாத்துக்குமே முதல்ல வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துடணும். சரி, நெல்லை மாவட்டம்னா நெல்லை மாவட்டத்துல தலைவி பொருளாளர் செயலாளர், சரி, தூத்துக்குடி மாவட்டம்னா அங்க தலைவி பொருளாளர் செயலாளர், சரி, கன்னியாகுமரி
கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொறுப்பு கொடுத்துருந்தீங்க. எல்லாத்துக்குமே என்னன்னா நம்ம தான் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரிவு. உங்களுக்கே தெரியும், மகளிர் குரூப் வச்சு 3 குரூப் வெளியில பெரிய பொதுவாவே ஒரு தாங்கல்னாலே அதுக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருக்கும். தாங்கல்னால என்னன்னா ஒரு தாங்கள் எதிரிங்க நம்ம சம்பாதிக்கிறது இல்ல. இப்போ தில்லைப்பதிக்கு வரேன், இன்னொரு இல்ல அங்க 2 டீமா இருக்கீங்க, நான் உன்கிட்ட வந்து நல்லா பேசியாச்சுன்னா உனக்கு ஆப்போசிட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நான் எதிரியாயிருவேன். நீ கோபாலுக்கு பழக்கமா? ஆமா, என் தம்பி தான். அப்படியா, சரி ரைட்டு, அப்ப நீனே எதிரி. கண்டிப்பா நான் யார்கிட்ட நான் அவங்களுக்கு பேசல. இது எப்படி பேசணும்னா, உன்கிட்டயே வந்து நல்ல பிள்ளை மாதிரி, தம்பி நல்லா இருக்கியாமா அப்படின்னு உன்கிட்டயே பேசிட்டு, அடுத்து உனக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்கல்ல அவங்ககிட்டயும் போய் பேசணும். நீங்க நல்லா இருக்கணும் அப்படி நம்ம பேச முடியுமா? முடியாது. எனக்கு நீதான் அறிமுகம், நீதான் எனக்கு தில்லைப்பதிக்கு வாங்கன்னு கூப்பிடுற. அங்க வந்துட்டு எனக்கு இன்னொரு ஆள்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டு உங்களுக்கு என்ன சண்டைன்னு எனக்கு தேவையில்ல. நான் உன் மூலமா ஐயா பார்க்க வந்திருக்கேன். இவ்வளவுதான் நடந்த கதைகள். ஆனா இப்ப வெளியில வந்து ஒவ்வொருத்தங்களும் காது வச்சு மூக்கு வச்சு அப்படியே பெருசாக்கி விட்டாங்க. எப்படின்னா பொன்னாடைக்கு ஆசைப்படுறாங்க, பரிவட்டத்துக்கு ஆசைப்படுறாங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன விஷயம், பொன்னாடை பரிவட்டங்கிறது 150 ரூபாயில வாங்கிட்டு போலாம். இதுக்கு ஏன் நம்ம 5000 ரூபாய் செலவு பண்ணி எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணி என்னோட வேலையை விட்டுட்டு நான் ஏன் அங்க போனோம்? கண்டிப்பா ஐயாவை பார்க்கணுங்கிற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் தவிர இதுல வந்து எதோ நான் வாங்கணும் எடுக்கணுங்கிறது எனக்கு தேவையில்லை. சரி, ஐயாட்ட இருந்து கொஞ்சம் பூ கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம். அது யாரா இருந்தாலும் சரி, ஆனா அது எனக்கு கிடைக்கும். சரி, கண்டிப்பா நம்ம போய் நின்று ஐயாட்ட எனக்கு இந்த பழம் வேணும், எனக்கு இந்த பூ வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டேன்னா கண்டிப்பா அது கிடைக்கும். ஏன்னா அவரு நம்ம விரும்பி போறது அதுதானே. அதுதான் ரொம்ப நேரம் பேசி இருக்கிறோம் பேட்டியில. இப்போ உங்களை வந்து தவறா பேசினவங்க, உங்களை எதிரியா நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப அவங்களுக்கு மேல உங்களுக்கு கோபங்கள் தனியா இருக்குதா? இல்ல, அப்படிதானே? இனி நீங்க எப்படி பயணிக்கலாம்? இப்ப ஐயா விட்டு இப்ப நிறைய பேர் ஒரு சோதனைனாலே கொஞ்சம் விலகிடுவாங்க ஐயா விட்டு. அது வந்து கலியுகத்துல நடக்கக்கூடிய ஒரு செயல். இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இதை நீங்க ஐயாவை காரணமா நீங்க வைக்கல. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க கொஞ்சம் பேர் போட்டோ எல்லாம் நமக்கு வந்து தனியா ரெடி பண்ணி கொடுத்தது மாதிரி தெரிஞ்சு சொல்றாங்க உங்க Facebookல. ஏன்னா அவங்க வந்து எங்களை கூட்டு வராங்க, என்ன சொல்லி கூட்டு வராங்கன்னா, நாகர்கோயில்ல வந்து நீங்க அடைக்கலம் உங்க வீட்டுலதான் இருந்தாங்கிறத சைன் போட்டுட்டு நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க என்ன கூட்டு வராங்க. நான் அப்பவும் சொல்றேன், நான் தாங்க அடைக்கலம் கொடுத்து என் வீட்டுக்காருக்கு இந்த பொறுப்பு இல்ல. நீங்க அவங்க இங்க நிக்கட்டும், ஏன்னா பசங்களை பாக்கணும், அங்க நிக்கட்டும். இல்ல நீங்க வந்தோடனே அவங்க இருந்தான்னு சொல்லிருக்கலாம்ல, நீங்க சொல்லாம வந்து தப்பு அப்படின்னு. சரி, அந்த பொண்ணு நான் சொல்றேன், அது பொண்ணு பாவம் நம்ம இருக்கட்டும் அப்படிங்கறதா நான் பேசிருக்கேன். அவங்க அதுக்குதான் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க தவிர வேற எதுவுமே அவங்களும் பேசல. இங்க வந்து சைன் போடணும்னு சொல்லிட்டு வந்து நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப நேரம் உட்கார்ந்தோம் நாகர்கோயில்ல. அந்த அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நோட்டீஸ்ல அந்த இது நம்ம கல்யாண நாளைக்கு வாழ்த்து போட்டு நான் எங்க வீட்டுக்கார எடுத்து போட்டோம், அந்த போட்டோவை எடுத்து பத்திரிகையில கொடுத்து இது இந்த அளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து என்கிட்ட கேக்குறாங்க, இன்ஸ்பெக்டர், இம்மா நீ என்ன எதிரி நிறைய சுத்து வச்சிருக்கியோ அப்படிங்கிறாங்க. அவங்களே கேட்டாங்களா? ஆமா. சரி, ஏன் அப்படின்னு. இல்ல அப்படின்னாங்க. அப்புறம் நிறைய பேர் ஒருத்தர் கால் பண்ணும்போது நீ யாருமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்படி ஒரு ஐயா அப்படின்னு நாங்க இதுல இருக்கோம் அப்படின்னு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்த முட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்டு பேசல. அதுக்கப்புறமா நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அடுத்து இங்க அந்த பேப்பர்ல போட்டு தட்டி அதை காணிக்கிறாங்க. இந்த மாதிரி பேப்பர்ல போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இது எங்களோட போட்டோ, நாங்க உன்னை கூட்டு வரும்போது சுடுதலோட தான் நீ வந்திருக்க, அப்படி நாங்க கொடுக்கணும், நாங்க தான் பத்திரிகைக்கு கொடுக்கணுமே தவிர அப்படி இந்த போட்டோ கிடையாது. இப்ப யாரும் அவங்க மறைமுகமா எடுத்துக்காங்க, இந்த போட்டோ இல்ல. இத வந்து Facebookல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலே ஐயாவளி மக்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். சரி, ஏன்னா இப்படி கொடுக்கணும் அவசியமே கிடையாது. இதுல வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணி ஐயோ பரவாயில்ல மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, தப்புங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. கண்டிப்பா நம்ம அதை பண்ணல, நம்ம ஒரு பாவம் அந்த பிள்ளை செத்துறக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தது. அந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம். லாஸ்ட் இங்க வந்ததோட இந்த போட்டோ பார்த்தோம், அந்த அம்மா கேட்டாங்க, என்னவோ தெரியல யார் பண்ணான்னு பாத்துருக்கோமா, ஐயாவிலேயே அவங்களுக்கு பெரிய எதிரி இருக்காங்க போலுக்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. அடுத்து எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி ரைட்டு ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டு போறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சமீப காலமா நீங்க ரொம்ப பிரபலம் ஆயிட்டீங்க, இனி யாரும் உங்களை பத்தி பிரபலமாக்கணும்னு தேவையில்லை. இப்போ இந்த பதிவு கூட உங்களை கொஞ்சம் நல்லவங்க நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்க இப்படியான்னு யாராவது தப்பா நினைச்சிட்டு இருந்தாங்களா அவங்கள தெளிவுபடுத்துறதுக்கு தான் இப்போ நம்ம பதிவு போடுறோம். நடந்து முடிஞ்சதை பத்தி நம்ம பேசுறதுக்காக பதிவு போடல. அதனால கண்டிப்பா இந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ
நான் இப்போதைக்கு எல்லாமே வந்து ஐயாவோட பணியை நான் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறேன். சரி. இப்ப இது வந்து எவ்வளவு பெரிய விஷயங்களோ நம்ம கடந்து வந்தாச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. பெரிய விஷயம், யாருக்குமே வர முடியாத விஷயத்த பெருசா கொடுத்தாச்சு. சரி. இது நம்ம ஏதாவது செஞ்சதுக்கான ஒரு பலன்னா கூட பரவாயில்ல. இது நம்ம எதுவுமே செய்யல, நல்லதை நினைச்சுதான் நம்ம செஞ்சோம். சரி. இப்போ ஒரு நல்ல விஷயம்னாலே அதை வந்து பேசக்கூடியவங்க 1000 பேர் இருப்பாங்க, அப்படிதானே? நல்லது செய்ய மாட்டாங்க, ஆனா வெளியில இருந்து பேசக்கூடியவங்க வேற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அது இயற்கை தான், அப்படிதானே? அதனால நம்ம வந்து ஐயோ பேசிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, எடுக்க முடியாது அப்படிங்கறதுக்காக நம்ம ஓய்வாக போறது கிடையாது. அப்படி ஓய்வானா இன்னைக்கு பேரட்டத்தை உங்களை பார்க்க முடிஞ்சிருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்துமே உடனே முதல்ல வந்து பார்த்தது நம்ம ஐயா ஜாமிதோப்புல இருந்து நம்ம ஐயா தான் பார்த்தோம். கண்டிப்பா. என்னோட எந்த ஒரு கவலையோ சந்தோஷமோ நான் சொல்ற இடம் வந்து நம்ம ஐயாட்ட தான். சரி சரி. தாங்களா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, வீட்டுலன்னா வீட்டுல விளக்கேத்தி அவர்கிட்ட சொல்லி முடிச்சிருவேன். ஆனா இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த கொண்டு வந்தாச்சு. இதுக்காக ஐயா இனி ஓய்வா உட்காருவாங்க, எங்க போக மாட்டாங்க, வரமாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. வந்தோடனே பதிவு போட்டேன். சரி. என்னோட பணியை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். எவ்வளவு பிரச்சனையை சால்வ் பண்ணி நம்ம கொண்டு போயாச்சு. இதை விடவா பெரிய பிரச்சனைகள் இனி வரும்போது கிடையாது. யாரையும் நம்ம பகைக்க வேண்டிய அவசியமும் இல்ல, யாரையும் சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஐயா வழி நடத்துபடி நம்ம வழியை நடத்தி கொண்டு போவோம். இதனால யாரும் இது பண்ணி அவசியம் இல்ல. ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம், என்ன வருத்தம் உங்களுக்கு? என்னோட ஃபேமிலில இருக்க பிள்ளைங்களோ வீட்டுக்காரோ இந்த அளவுக்கு இருக்கிறாங்கிறத ஒரு சீப்பா பேசும்போது கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கும். மக்கள் யாருமே வந்து யோசிக்கல. அதுதான் உங்க தனிப்பட்ட பிடிக்காத நபர்கள் குடும்பம் நம்மள மாதிரியே ஒரு குடும்பம் அப்படின்னு யாருமே யோசிக்கல. கண்டிப்பா. ஏன்னா அவங்க இதுல நம்மள யோசிச்சாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க பதிவு போட்டுக்க மாட்டாங்க. கண்டிப்பா. இதே அவங்க ஒய்ஃபாவோ இல்ல அவங்க அக்கா தங்கச்சியாவோ அவங்க அம்மா வாட்டோ அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பதிவு போட்டிருப்பாங்களா? அந்த பிள்ளைக்காக பரிந்து பேசணும்னு சொல்லி என்கிட்டயும் இப்படிதான் கேட்டாங்க. அது வந்து என்ன பதில் சொல்லன்னு தெரியல அவங்களுக்கு எல்லாம். சரி, நம்ம வந்து பயணிப்போம். நிச்சயமா நடந்தது ஒரு சங்கடனாலுமே தொடர்ந்து நீங்க பயணிங்க, ஐயா வந்து நடத்தி தருவாங்க. குடும்பத்தை வந்து ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல இருந்தும் வெளியில வர்றதுக்கு ஐயா ஒரு நல்ல வாய்ப்பை தருவாங்க உங்களுக்கு. இப்போ என்ன நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம ஆகம குரூப்னு சொல்லி, ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க லேடிஸ் குரூப்ல நாங்க அந்த குரூப் காலனி இப்போ வருது வாட்ஸ்அப்ல, கண்டிப்பா அதுல வந்து நம்ம நடத்தி முடிச்சோம். முடிக்கும் போது 2 பேர் என்கிட்ட வந்து கேக்குறாங்க, எப்படின்னா ஒரு டைமிங்ல போன் வரும். நம்ம 7 வாசத்துக்கு இப்போ ஒரு 7 மணிக்கா, நான் 7 வாசத்துக்கு நான் கொஞ்சம் கழிச்சு பேசுறேன் தம்பி அப்படின்னு. அப்போ நாங்க அந்த வாசிப்பு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். நாங்க 2 பேரும் அதை சொன்னாங்க. ஏன்னா அவங்க வேலை பாக்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல அங்க இருக்காங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆர்மில வேலை பாக்குறாங்க. இன்னொருத்தர் பெங்களூர்ல ஏர்போர்ட்ல வேலை பாக்குறாங்க. அக்கா இதை வச்சு நாங்களும் வாசிக்க கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பா இருக்கும், இதை எங்களுக்கு அமைச்சு தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. கேட்டோன்னு என்ன பண்ணேன், பெண்கள் மட்டும் இல்ல, அப்ப ஆண்களுக்கு மட்டும் நான் குரூப் ஆரம்பிச்சா நான் அதுல இருக்க கூடாது. கண்டிப்பா. அதனால ஆண்களுக்கு பெண்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் 7 வாசம் போயிட்டு தான் இருக்கு. நான் அங்க மகாலுக்கு கிளம்பி வரும்போது கூட என்னோட ஃப்ரெண்டு சந்திராக்கு போன் பண்ணி நான் சொல்றேன், ஆகம குரூப்ல பட்டாபிஷேகம் வருது நாளைக்கு, நீங்க அதை கரெக்டா முடிங்க, முடிச்சு நிறைவு பண்ணுங்க, எதையும் போட்டு திங்க் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி கையில கொடுக்குறேன். ஏன்னா எந்த வேலையா இப்போ உனக்கு கஷ்டமா இருக்கா, எனக்கு கஷ்டமா இருக்கா, மக்கள் எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கும். ஆனா நம்ம ஆரம்பிச்ச ஐயாவளி பண்பு நிக்க கூடாது. அந்த பட்டாபிஷேகம் முடிஞ்சாதான் நமக்கு அது நிறைவு. அப்ப அதுல நம்ம குறைவ வைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நான் அதையும் இது பண்ணிட்டு தான் இப்பவுமே ரெண்டாம் நாள் வாசிப்புல ஒரு வாசிப்பு முடிஞ்சாச்சு, அடுத்து நான் வந்தாச்சு பட்டாபிஷேக வாசிப்பு. தினந்தோறும் வாசிட்டு தான் இருக்கீங்க, உங்க பணி வந்து நடந்துட்டு தான் இருக்குது, அது போயிட்டே தான் இருக்கும். சரி, ஐயா வந்து உங்க பணி சிறக்கிறதுக்கு நிச்சயமா நல்வழி காமிச்சிட்டாரு. நம்ம பயணிக்கிறதா நம்மளுடைய வேலை. இவ்வளவு நேரமும் ஒதுக்கி யூடியூப் சேனலுக்காக கேள்விகள் எல்லாம் வந்து நீங்க சங்கடப்படாம பதில் சொன்ன விதம் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. பார்க்கக்கூடியவங்களும் நிச்சயமா நல்ல ஒரு எண்ணமா எடுத்துப்பாங்க. மேலும் யாரும் உங்களை குறையா நினைக்காம நிறைவா நினைச்சு பயணிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதனால இவ்வளவு நேரம் இந்த நேரத்தை ஒதுக்கி சென்னையில இருந்து இங்க திருவிழா பாக்குறதுக்குன்னு வந்திருப்பீங்க. நானே வந்து ஒரு அரை மணிக்கு உங்களை வந்து கேள்வி கேட்டு நிறைய நம்ம வந்து எல்லாமே எடிட் பண்ணி தான் போடுவோம். ஏன்னா கேள்வி அவ்வளவுக்கு நம்ம கேட்டிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் கடைசி ஒரு கேள்வி அப்படின்னா, நீங்க வந்து நிறைய பேர் படிக்கிறதுக்கு இப்போ ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இது வந்து யாருமே இதை வந்து பண்ண மாட்டாங்க. அது வந்து நானும் கேள்விப்பட்டேன். அதை வந்து பேரெல்லாம் வந்து நான் சொல்ல விரும்பல. அந்த ஒரு செயலும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப அது வந்து
உன்னோட சொந்தக்காரங்கிறதுக்காக அது உனக்கு தகவல் வந்திருக்கு. கண்டிப்பா அது சொந்தக்காரங்க, அதுக்கு போக நிறைய பேருக்கு செஞ்சிருக்கோம்ல, அப்ப அந்த தகவல்லாம் நிச்சயமா நிறைய பேருக்கு நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்க. எல்லா மக்களுமே இத வந்து நல்ல விஷயமா எடுத்து தொடர்ந்து உங்களை ஒரு எதிரியா பார்க்காம ஐயாவுடைய சொந்தம் அப்படின்னு அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கறது நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பா எதிரியா நினைக்கிறவங்க எதிரியா நினைக்கணும். பட் எனக்கு அது பிரச்சனை இல்ல, நான் யாரையும் எதிரியா நினைக்கல. சரி. ஏன்னா அவங்களுக்கு போக போக தெரிய வைப்பாரு ஐயா. என்னோட கருத்து அதுதான். சரி. இப்ப இவ்வளவு இதெல்லாம் நம்ம பண்றாங்கன்னு சொல்லி நம்ம யாரையும் எதிரியாவோ சண்டை போட்டோ நீயா நானா பாக்குறது கிடையாது. ஐயா காலேஜ்ல பொறுப்பு கொடுத்தாச்சுன்னா அவரு அதுக்கான பணி என்னவோ அதை பாப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, தொடர்ந்து அப்போ மகளிர் சான்றோர் குழு வெற்றியா பயணிக்கட்டும். இப்ப இதுல என்ன ஒரு சின்ன கருத்து நான் சொல்லணும். என்னன்னா, அங்க போனா காசு வாங்குறாங்க, இங்க போனா காசு வாங்குறாங்க, இங்க கொடுத்தேன் அங்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்க சொன்ன மாதிரியே நான் காசு கொடுத்துட்டேன். நான் கொடுத்ததாவே இருக்கட்டும். நான் எங்க யாராவது ஒரு ஆணோ இல்ல பெண்ணோ இந்த காசு நான் கொடுத்தேன், அவங்களுக்கு இங்க வரக்கு டிக்கெட் போட்டேன், இல்ல இங்க வரக்கு பெட்ரோல் போட்டேன், இதெல்லாம் நான் காசு கொடுத்தது ஒரு 1000 ரூபாய் துட்டு கண்டிப்பா எனக்கு அவங்க கொடுத்துருக்கோன்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ ஏதாவது ஒரு ப்ரூஃபோட அவங்க எனக்கு கொடுத்தாங்கன்னா சரி, நம்ம யூடியூப் சேனல்ல அவங்கள பேட்டி எடுத்துறலாம். அதுல பேட்டி கமெண்ட்ல சொல்லட்டும், கமெண்ட்லயே சொல்லி எனக்கு ப்ரூஃப் கொடுத்தாலே போதும். நான் அதுக்கு அப்புறமா நான் மகளிர் குரூப்பே கழிச்சு வச்சிருக்கேன். சரி, அப்படியெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். அது ஐயா எதிர்பார்க்கிற விஷயம் எதிர்பார்க்கறது. நான் வேணா அந்த இதே கழிச்சு இப்ப கூட நீங்க வர மாட்டீங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா ஐயா வர வச்சிருக்கிறாரு. அது எவ்வளவு அழகா ஐயா கூட்டு வந்தாருங்கிறது அவருக்கு தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். சரி ஐயா, இந்த ஒரு விஷயமும் எல்லாத்தையும் தெரிய வரணும். சரி சரி, ரொம்ப சந்தோஷம் ஐயா உண்டு. இவ்வளவு நேரம் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அதனால பார்த்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி ஐயா உண்டு.